ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனல் மெத்தடில் ஒரு ரொட்டீன் சர்ஜரி என்னவோ அதே இம்ப்ளான்ட் தான் இப்போதைக்கு ரோபோட்டுக்கும். இம்ப்ளான்ட் பொறுத்தவரை சேம் இம்ப்ளான்ட் தான். அப்போது இம்ப்ளான்ட் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறதுல ஒரு பெரிய டிஃபர் ஆகாது. என்ன ஓப்பனில் அதாவது கன்வென்ஷனில் ரொட்டீன் பண்ணக்கூடிய சர்ஜரிக்கு அதே இம்ப்ளான்ட்டு, அதே சர்ஜன், அதே மெடிசன்ஸ், இதுதான் ஒரு பார்ட். அப்போ எக்ஸ்ட்ரா காஸ்ட் நம்மளுக்கு எதில் வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளோட ரோபோட் காஸ்ட்டு தான். அதை ப்ளஸ் அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கன்சியூமபிள்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லி வரும். அதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் சீக்கிரம் ரெக்கவரி, லாங்கிவிட்டி இம்ப்ளான்ட் எல்லாமே இருக்கிறப்போ கொலாட்ரல் டேமேஜ் எதுவுமே இருக்காது. அவங்களுக்கு நல்லாவே ஒரு சீக்கிரம் மூவ்மெண்ட், ஃபுல் மூவ்மெண்ட் கிடைக்கும். ஆக்சுவலாக 135 டிகிரி மூவ்மெண்ட் கிடைக்குது அப்படிங்கிறதுனால அதே என்ன ரேட்டு தான் நாங்கள் ரோபோட்டில் இருக்கக்கூடியதுக்கு கொடுப்போம். காமனாக சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சி அது மாதிரி தானே இருக்கும் நார்மலாக. இப்போ பார்த்தீங்கன்னா மணப்பாறையில் ஒரு சின்ன ஊர்கள்லையும் ரோபோட் வருதுன்னா அந்த டெக்னாலஜி இங்கேயும் வரணும், இந்த மக்களுக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறப்ப அப்போது எனக்கு அந்த காஸ்ட் வந்து இங்கே தடுக்கக்கூடாதுல்ல. அதனால் நாங்கள் காஸ்ட்டை வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக வச்சுட்டோம். அதனால் எங்களுக்கு ஒன்றும் பெரிய இதெல்லாம் இல்லை அப்படிங்கிறது.